Children, welcome to 8th standard maths class. Exercise 3.2. We're going to see a second part. In previous video we see till third sum. In this video we're going to solve the fourth sum. If you see the fourth sum, they give you a figure, side and angles. So நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா figures, sides, angles வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள்ஸில் வந்து நம்ம சைட்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா we will easily get a ஆங்கிள். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா எத்தனை வந்து ட்ரையாங்கிள் கொடுத்தாலும் அதோடைய சைட்ஸை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்து அதோடைய ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிரும். ஏன்னா சம் ஆஃப் த 3 இன்டீரியர் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ 3 இன்டீரியர் ட்ரையாங்கிள் நம்ம கேட்டாங்கன்னா 3 சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து கேட்டால் நமக்கு 180 டிகிரி தெரியும். வாட் இஃப் இட் இஸ் அண்ட் 4 சைட், 5 சைட், 6 சைட்ஸில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ we have one formula for sum of n angles in trianglesல n minus 2 into 180 degree. ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணுவோம். வாட் இஃப் இட் அண்ட் குவாடிலேட்டர். குவாடிலேட்டர்னால் நம்ம என்ன பண்ணலாம், 4 சைட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து ட்ரையாங்கிளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். கோடிலேட்டர் மீன்ஸ் சம் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. வாட் இஃப் இட் இஸ் அண்ட் பென்டகன். பென்டகன்னா 540 டிகிரி. ஸோ we use this method to solve the sums. So next we will going to solve the sums. What can you say about the angle of sum of convex polygon with the number of sides? So இங்கே number of sides வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த number of sides வந்து நம்ம யூஸ் பண்ணி we now going to find a angles. அந்த number of side வச்சு அது எவ்வளோ angles இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். Okay, let's listen. So நமக்கு வந்து தெரியும், ஃபார்முலாஸ் தெரியும். த ஆங்கிள் சம் ஆஃப் த பாலிகம் ஹேவிங் எ சைடு n என்ன இருந்துச்சுன்னா n-2 மல்டிபிள் ஆஃப் 180 டிகிரின்னு தெரியும். ஸோ n தான் நம்ம சைடுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து n வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், சம் ஆஃப் 7 சைட், 7 சைடில் இருக்க ஒரு ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ n இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 போட்டுக்கோங்க, -2 மல்டிபிள் ஆஃப் 180 டிகிரி. ஸோ இப்போ மல்டிபிள் ஆஃப் 180 டிகிரி பண்ணிக்கலாம். ஸோ 7 மைனஸ் 2 என்ன வரும், 5 வரும். 5 மல்டிபிள் ஆஃப் 180 டிகிரி. ஸோ இதில் எடுத்துகிட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். 0 into 5 வந்து 0 டிகிரின்னு ரைட் பண்ணிக்கோங்க. 8 5s are 40. So 4 remaining 5. 1 5 is 5. 5 plus 4 9. So நமக்கு வந்து 950 degrees வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். வாட் இட் இஸ் சப்போஸ் அண்ட் 8 இருந்தால் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், சேம் 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். 6 கூட 180 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1080 degrees வரும். இஃப் இட் இஸ் அண்ட் 10, ஸோ 10 இருந்தால் நம்பர் ஆஃப் 10 ஆங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் எ 10 சைடு ஆங்கிள், 10 சைடில் இருக்க ஆங்கிள்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ n-2லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 - 2ன்றது என்னவாகும், 8 ஆகும். ஸோ 8 மல்டிபிள் 180 டிகிரி நீங்கள் பண்ணிங்கன்னா 1440 நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ n கொடுத்தா நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் n ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு n-2 into 180 டிகிரின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிப்போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஷின் லிசன் மேம். வாட் இஸ் ரெகுலர் பாலிகான் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலர் பாலிகான்னா நமக்கு என்ன தெரியும், அதோடைய சைட்ஸும் ஆங்கிள்ஸும் சேமாக இருந்தால் தான் ரெகுலர் பாலிகான். எ ரெகுலர் பாலிகான் ஹேவிங் அ சைட் ஆஃப் ஈக்குவல், சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் அண்டு லென்த் ஆஃப் ஈக்குவல் மெஷர் இஸ் கால்டு ரெகுலர் பாலிகான். ஸோ அதோடைய சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அந்த சைட்ஸோடைய லென்த்து ஈக்குவலாக இருக்கணும், அதோடைய ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ரெகுலர் பாலிகான். ஸோ 3 சைடில் இருந்தால் அது என்ன பாலிகானாக இருக்கும், ஸோ 3 சைடில் இருக்கிறது ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஆல் சைட்ஸாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த என்ன ட்ரையாங்கிள் நம்ம ரைட் பண்ணுவோம், வெரி குட், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம்.
ஸோ 4 சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது என்ன பாலிகான்? ஸ்கொயர். வாட் இஃப் ஒன் 6 சைட்? 6 சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இது என்ன ஷேப்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சேமாக இருக்கணும். ஸோ 2 லைன் நம்ம லைனில் ட்ரா பண்ணால் அது சேமாக இருக்கிறது தான் மீனிங். அப்போ இது என்னது? ரெகுலர் hexagon. ஸோ இது வந்து ரெகுலர் ஹெக்ஸகனாக இருக்கும். ஸோ இஃப் யூ see the 6 sums, the question saying find the angle measure x is the following. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 4 பாக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. நான் இங்கே ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 4 ஆங்கிள்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து 3 ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 1 ஆங்கிள்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஷேப்ஸில் இருக்குது? குவாடிலேட்டர். சம் ஆஃப் த interside of 4 angle is 360 degree. ஸோ இது இன்டீரியரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் ஆஃப் த குவாடிலேட்டர் நமக்கு என்னன்னு தெரியும்? 360 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த இன்டீரியர் angle of the quadrilateral equal to 360 degree. ஸோ நமக்கு என்ன தெரியும்? இன்டீரியர் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 360 டிகிரி அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஆங்கிள் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 50 டிகிரி ப்ளஸ் 130 டிகிரி ப்ளஸ் 120 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி நமக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1s பிளேஸில் ஆட் பண்ணிக்கோங்க 0 டிகிரி. ஸோ 10s பிளேஸில் ஆட் பண்ணுங்கள் 2 5 5 10. ஸோ 0 ரிமைனிங் 1 வரும். ஸோ 1 2 3. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு வரும். ஸோ ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 360 டிகிரி நமக்கு வந்து எக்ஸோடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. ஏன்னா இதுதான் இந்த எக்ஸோடைய ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸை மட்டும் வச்சுட்டு 360 டிகிரியை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ 300 டிகிரியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 60 டிகிரி. ஸோ இந்த ஒரு வேல்யூ வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ சப்போஸ் இஃப் இட் இஸ் அண்ட் லைக் திஸ், நீங்கள் செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே 90 டிகிரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கமாக என்ன டிகிரியாக இருக்கும்? 90 டிகிரி. அப்போ சேம் இந்த எக்ஸை மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன ரைட் பண்ணிக்கோங்க? சம் ஆஃப் த குவாடிலேட்டர் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எக்ஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லிட்டு இந்த ரிமைனிங் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்க எக்ஸோடைய ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஃப் அண்ட் பாலிகானில் வந்து பென்டகனில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற 2 ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். இல்லைன்னா லீனியர் பேர், இது ரெண்டும் லீனியர் பேராக இருக்குது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால. அதனால இது ரெண்டும் என்னவாக இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். ஸோ நான் இது 70 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும்? 110 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ சேம் ஹியர் இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டலாக நமக்கு இது என்ன ஷேப்ஸில் இருக்குது? பென்டகன் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த பென்டகனில் வந்து நம்ம வந்து சம் ஆஃப் த பென்டகன் நமக்கு என்ன தெரியும்? 540 டிகிரிஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அப்படியே இதுக்குள்ளே இருக்க ஆங்கிளை இங்கே அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி இன்ட்டு 20 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 540 டிகிரி. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2x ப்ளஸ் 260 டிகிரி ஈக்குவல் டு 540 டிகிரி ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 260 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூ காட் எ மைனஸ் சைன். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 280 டிகிரிஸ் வரும். இதை வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. 1 2 is 2, 4 2s are 8, ஸோ 0. ஸோ 140 டிகிரி நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் மெத்தட். இது வந்து ரெகுலர் பென்டகன். ஸோ ரெகுலர் பென்டகன்னா எல்லா சைடும் எக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை எக்ஸ் வரும்? 5x. ஸோ 5x அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணினா 1 5 is 5. ஹவு மெனி 5s வந்து 4 டைம்ஸில் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கோங்க? 0 போட்டுக்கோங்க. 5 8s are 40.
ஸோ நமக்கு வந்து 180 degrees நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென் 7th sum if you listen means, ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ, இசட்டோடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம லீனியர் ஈக்குவேஷனில் லீனியர் பேர்லேயே வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். லீனியர் பேர்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ லீனியர் பேரில் வந்து 180 degrees வரும். ஸோ இசட் ப்ளஸ் 30 degree ஈக்குவல் டு 180 degree. ஸோ நமக்கு இசட்டோடைய வேல்யூ என்னன்னு தெரியும், 180 degree மைனஸ் 30 degree. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 150 degree. ஸோ இது வந்து 150 degree அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசட்டோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இசட்டோடைய வேல்யூ 150 degree. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து திஸ் ஒன் வி வில் ஃபைண்ட் இட். கரெக்டாக இதுவும் என்னவாக தான் இருக்கும், 90 degreeயாக இருக்கும். ஸோ வி ஈஸிலி ரைட் த லீனியர் pair equal to 180 degree. So x plus 90 degree equal 180 degree ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ x equal to 90 degree. ஸோ இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஆங்கிள் தெரியும். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு நமக்கு தெரியும், 180 degree. ஸோ 180 degree அதே மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. 90 degree ப்ளஸ் 30 degree ப்ளஸ், ஸோ இது என்ன டிகிரி நமக்கு தெரியல, நான் வந்து இசட்டுன்னு இசட் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பீன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 180 degree. ஸோ வி ஈஸிலி ஃபைண்ட் இட். ஸோ 120 degree நமக்கு வரும். ஸோ 120 degree அந்த பக்கம் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸோ 100ல் மைனஸ் பண்ணிட்டு 8ல் வந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 60 degrees வந்து P கிடைக்கும். ஸோ P வந்து 60 degreeயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து Y எப்படி பண்ணலாம், ஸோ லீனியர் ஈக்குவேஷன்லேயே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ லீனியர் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன தெரியும், 60 degree ப்ளஸ் y ஈக்குவல் டு 180 degree நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஏன்னா லீனியர் பேரில் இருக்குது. ஸோ y ஈக்குவல் டு 180 degree மைனஸ் 60 degree. ஸோ இதில் வந்து 120 degree நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 120 degree அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஒய்யோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், எக்ஸோடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸு, இசட்டு, ஒய்யோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சர் இஃப் யூ சி மீன்ஸ் சேம் மெத்தட். அங்கே வந்து எதில் கொடுத்துருந்தாங்க, ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குவாடிலேட்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குவாடிலேட்டர் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குவாடிலேட்டர் எப்படி ரைட் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம், ஸோ 1 2 3 4 sum of the quadrilateral equal to நமக்கு என்னன்னு தெரியும், ஸோ நம்ம வந்து quadrilateral z w x y ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. sum of the quadrilateral is 360 degree. ஸோ 360 degree இருந்தால் 60 degree plus 120 degree plus 80 degree plus x equal to 360 degreeன்னு இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் பிளேஸில் பண்ணால் 0 degree, டென்ஸ் பிளேஸில் பண்ணிங்கன்னா ஸோ 10 வரும். 10 plus 6 வந்து 160. ஸோ 6 ரிமைனிங் 1 வச்சுன்னா 20 degree. ஸோ 260 degree நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 360 degree. ஸோ இது வந்து 360 degree நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 360 degreeலேருந்து 260 degree மைனஸ் பண்ணால் வி கெட் எ 100 degree. ஸோ நமக்கு வந்து 100 degree நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 100 degreeயாக இருக்கும். ஸோ இது 100 degree இருக்கும் என்னவாக இருக்கும், இது டோட்டலாக என்னது 180 degree. ஸோ இது 100 degreeனா இது வந்து 80 degreeயாக இருக்கும். ஸோ இது 120 degreeனா 120 degreeலேருந்து 180 ரிமைனிங் பண்ணால் 60 degree இருக்கும். ஸோ இது 80 degreeனா இது என்ன டிகிரி இருக்கும், 100 degrees இருக்கும். ஸோ இது 60 degreesனால் இது என்னவாக இருக்கும், 120 degrees இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ வி வில் மீட் ஆன்
exercise 3.2 in next video. Bye.